திரும்பி வந்திருப்பாங்களோ? எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்றது? நீங்க பதட்டப்படாம முதல்ல யாருன்னு போய் பாருங்க. வனிதா போங்க. அப்போ இந்த பாடி என்ன? அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க போய் யாருன்னு பாருங்க. போங்க. யார் வேணும்? இது விமல் வீடு தானே? ஆமா. நீங்க? நான் விமலோட ஃப்ரெண்ட் மதிவாணன். உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம். அவரு வெளியில போயிருக்காரு. வெளியில போயிருக்கானா? என்ன வர சொல்லிட்டு அவன் எங்க போயிருக்கான்? அது உங்களை வர சொன்னாரா? அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. இவரை இன்னைக்கு வர சொன்னாரா? நம்ம கிட்ட அத பத்தி எதுவுமே சொல்லலல்ல. சரி, வெளில போனா எங்க போயிட போறான்? அவன் வரட்டும். நான் வேணா இங்கேயே வெயிட் பண்றேன். வனிதா கொஞ்சம் இருங்க. இல்ல அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே. நான் வேணா ஒண்ணு பண்றேன். அவர் வந்ததும் உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். சரியா போச்சு போங்க. நான் செங்கல்பட்டுல இருந்து அவனை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். 2 பேரும் துபாயில தான் ஒன்னா வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் குவைத்துல வேற வேலைக்கு போனதுக்கு அப்புறம் டச்சே இல்லாம போயிடுச்சு. இப்போ ஊருக்கு கிளம்பி வந்திருக்கேன்னு சொன்னான். நானும் வந்திருக்கேன். சரி வீட்டுக்கு வாடா பார்த்துட்டு போலான்னு சொன்னான். அதான் நான் வந்திருக்கேன். அட கடவுளே, நீங்க தானே அந்த துபாய் பார்ட்டி? ஆமா. என்ன வனிதா யோசிக்கிற? அண்ணன் சொல்லிட்டு இருந்தாரே, ஞாபகம் இல்ல? இவரை பார்க்கதான் செங்கல்பட்டு வரைக்கும் போறேன்னு சொன்னாரே. வாட்? என்ன பாக்குறதுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்கானா? பதட்டத்துல நான் மறந்தே போயிட்டேன். உங்க பேரு மதிவாணன் தானே? ஆமா. ஐயோ, ரொம்ப சாரி சார். அவரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, நான் தான் மறந்து போயிட்டேன். இன்னைக்கு மதிவாணனை பார்க்கணும்னு காலையில எழுந்திருச்சதுல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு. எங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, போய் பார்த்துட்டு வந்துருங்கன்னு நான் தான் சொன்னேன். ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. என்ன அவன் இங்க வர சொல்லிட்டு அவன் எதுக்கு செங்கல்பட்டு போனோம்? அது தெரியலங்க. ஒருவேளை அவர் உங்களை வர சொன்னதை மறந்துட்டு இருப்பாரு. உங்களை பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா? அதனால அவரே உங்களை பார்க்க கிளம்பி வந்திருக்கலாமோ என்னவோ. ஒண்ணு பண்ணுங்களே, நீங்க செங்கல்பட்டு கிளம்பி போயிடுங்களே. இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன். Number is currently switched off. Please try again later. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானே. நான் கூட எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன். ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. அநேகமா போனை சார்ஜ் போட மறந்துருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. நீங்க பேசாம கிளம்பி செங்கல்பட்டு போங்க. அவர் உங்களை பாக்குறதுக்காக அங்க போய் உங்க வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க போறாரு. அவர் ஃபோன் பண்ணாருன்னா நீங்க வந்துட்டு போன விஷயத்த நான் சொல்லிடுறேன். அவரை நான் உங்க வீட்லயே வெயிட் பண்ண சொல்றேன். அவரை நீங்க எப்படியும் மீட் பண்ணிடலாம். இப்போ நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? இவ செங்கல்பட்டு போயிட்டு நம்மள எதுக்கு வர சொன்னா? சாரிங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அண்ணன் திடீர்னு செங்கல்பட்டுக்கு கிளம்பி போனதுனால நாங்க 2 பேரும் ஷாப்பிங் போலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. நாங்க ஆக்சுவலா 2 அப்பாயின்மெண்ட் வேற ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சாரிங்க, நான் கிளம்புறேங்க. சரிங்க, வாங்க.
வாங்க நீங்க இந்த பக்கம் வாங்க. 2 பேரும் காலை புடிச்சிட்டு இழுத்துட்டே போயிடலாம். வாங்க. ரேணுகா, நான் வெளியில யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அச்சோ, போன் கார் கே. மனிதா, வெளியில யாரும் இல்ல, நம்ம போயிடலாம். சரி நான் போய் கார் ரெடி பண்ணிட்டு வரேன். ரெடி ரெடி, வா தூக்கிட்டு போயிடலாம். நான் வீட்டை பூட்டிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்சம் பாத்துக்கோ. வனிதா, என்னமாச்சு உன் வீட்டுக்காரருக்கு? அக்கா, அது வந்து அவருக்கு உடம்பு சரியில்லையா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம்க்கா. ஆமா, 2 பேரும் தூக்கிட்டு போற அளவுக்கு அப்படி என்ன உடம்புக்கு? அது ஐயோ, அது வந்து அது ஒண்ணும் இல்லைங்க. அவருக்கு லோ சுகர் ஆயிடுச்சு. பேசிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவாரு. நீங்க 2 பேரும் மட்டுமா கூட்டிட்டு போறீங்க? ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, ஆம்பளை துணை இல்லையே, அதனாலதான் கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, நாங்க பாத்துப்போம். நீங்க கிளம்புங்க. சரிம்மா, பார்த்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. போங்க. வனிதா, சீக்கிரம் வாங்க. செல்லம், வீட்டுக்கு வந்துட்டேம்மா. 8 o'clock வரேன்னு சொன்னேன். 7:30 வந்துட்டேன் பாத்தியா? ஆமா, வந்து என்ன கேட்க போறீங்க? ஏய், எங்கேயாவது வெளில சாப்பிட போலாமா? நீங்களே சொல்லுங்க, எங்க போலாம்? சரவண பவன், போன வாரம் தான் போனோம். வசந்த பவன், எங்க அப்பா பர்த்டேக்கு அங்க தானே போனோம். அதுவும் வேண்டாம். அமராவதி, சரவண பவன், வேண்டாம். சங்கீதா, வேண்டாம். சைத்ரா, பாம் க்ரோவ், கையேந்தி பவன். அம்மா, சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லம்மா. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாருமா. என்ன சந்தேகப்பட்டு சூர்யா இப்படி எல்லாம் பேசுவார்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. சரிம்மா, மாப்பிள்ள பேசினதெல்லாம் நீ மனசுக்குள்ள வச்சுக்காத. அவர் கோவமெல்லாம் எவ்வளவு நேரம் தாங்கும்? இல்லம்மா, கோவப்பட்டது எனக்கு வலிக்கல. ஆனா என்ன அவர் புரிஞ்சுக்கல பாத்தியா, அதுதாம்மா என்னால தாங்க முடியல. இத பாருமா, இந்த குழந்தை தன்னோடதுதான்னு தெரிஞ்சதுல இருந்து சூர்யாவோட நடவடிக்கையில நான் நிறைய மாற்றத்தை பாக்குறேன். அவனோட பதட்டம், பரபரப்பு இதெல்லாமே எனக்கு புதுசா தான் இருக்கு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சம்மந்தி. மாப்பிளைக்கு தன்னோட குழந்தைங்கிற பெருமிதம் அவருக்கு இருக்கத்தானே செய்யும். அதை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்கம்மா. ஆனா அவரோட குழந்தை மேல எனக்கு உண்மையான அன்பு இருக்காதா, அக்கறை இருக்காதா? என் சத்தியத்தை நம்புறேன்னு சொன்ன மனுஷன் நான் சத்தியத்தை மீறுவேன்னு எப்படிம்மா நினைப்பாரு? ஐயோ பைத்தியம், நீ ஏற்கனவே சுப்போட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருப்பேன்னு மாப்பிள்ள நினைச்சிருக்காரு. அதனாலதான் அவருக்கு அந்த கோவண்டி.
அது மட்டும் இல்லம்மா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டதுனாலதான் இவ சத்தியம் பண்ணிருக்கான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனை நான் என்ன பண்ண முடியுமா? தாங்க முடியலம்மா என்னால. உண்மை ஒண்ணு சொல்லவா, கொஞ்ச நாள் தான் குழந்தைய அத்தை வளர்த்துட்டு இருந்தப்போ என் மனசுக்குள்ள ஏக்கமா துக்கமா, இன்னும் பச்சையாவே சொல்றேம்மா, ஒருவேளை எனக்கு பொறாமைய கூட வந்திருக்கலாம்னு தோணுது. ச்சே, நாம ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். எனக்கு யார் குழந்தைங்கிறது முக்கியம் இல்லம்மா, யாரோ பெத்த குழந்தையா இருந்தா கூட பரவாயில்லன்னு தானே தூக்கிட்டு வந்தேன். குழந்தைக்கு அடையாளம் ஏதுமா? குழந்தைங்கிறது தானே அதோட அடையாளம். என்னோட முழு பாசத்தை அந்த குழந்தை மேல வச்ச, முழு மனசோட குழந்தை மேல அன்பு செலுத்தின. இப்போ அப்படியேதான் இருக்க. ஆனா ஆனா சூர்யா என்ன புரிஞ்சுக்காம போயிட்டாரு. இத பாரு காயத்ரி, திரும்ப திரும்ப இத நீ 100 தடவை சொல்லி புலம்புனாலும் விஷயம் ஒண்ணுதான். மனச மாத்திக்க பாரு, மாப்பிள்ளையும் மனசு மாறுவாரு. சம்மந்தி, நான் உங்ககிட்ட வெளிப்படையாவே கேக்குறேன், காயத்ரி அந்த மாதிரி சுபுவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? இல்லம்மா, காயத்ரி அப்படி செய்யக்கூடியவே இல்ல. ஒருவேளை இவ சுபுவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தாலும், ஆமா நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ற டைப் இவ. இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்னம்மா காயத்ரி, உன்னை இவ்வளவு தெளிவா நான் கூட புரிஞ்சுக்கல. உங்க அத்தை எனக்கு மேல இருக்காங்க, அவங்க உன் பக்கம் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? ஆனா சூர்யா என் பக்கம் இல்லையே. என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவாரோன்னு பயமா இருக்குமா. ஷோ பைத்தியம், இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இத பாரு, நீ முதல்ல குழந்தைய தூக்கிக்கிட்டு என் கூட வா. எங்கம்மா? நீங்களும் வாங்க சம்மந்தி. கோயிலுக்கு போய் குழந்தை பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அது கால்ல ஒரு கருப்பு கயிறை கட்டிட்டு வருவோம். எதுக்குமா? உனக்கு தெரியாதுமா, யாரு கண்ணு எப்படி இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. குழந்தை இந்த வீட்டுக்கு வந்த நேரம் நீயும் மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கீங்களேன்னு யாராவது மனசுல ஒரு நிமிஷம் நினைச்சிருந்தா கூட போதும். பார்வை பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. யாரோ வச்ச கண்ணுதான் உனக்கும் மாப்பிளைக்கும் நடுவுல இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்னு எனக்கு தோணுது. கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனைய பண்ணி கண் திருஷ்டியிலேருந்து காப்பாத்துறதுக்காக குழந்தையோட கால்ல ஒரு திருஷ்டி கயிறை கட்டுவோம். அதுக்கப்புறம் தப்பா எதுவும் நடக்காதுமா. எனக்கும் நல்ல யோசனையாதாம்மா படுது. கோயிலுக்கு தானே கூப்பிடுறாங்க, வா போயிட்டு வந்துடலாம். சம்மந்திமா, நீங்க போய் கிளம்பி வாங்க, ஆ. நான் குழந்தைய பாத்துக்கிறேன். சரி. கொஞ்சம் நான் அவசரப்பட்டுட்டேனோ? பட்டுட்டோமோன்னு வேணா கேளு வனிதா. தயவு செஞ்சு இந்த கொலைய நீ மட்டும் செஞ்சுட்டதா நினைக்காத. இதுல உனக்கு என்ன பங்கு உண்டோ அதே அளவு எனக்கும் பங்கு உண்டு. நீ எவ்வளவு விமலால பாதிக்கப்பட்டிருக்கியோ அதே அளவு நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். உன் கோவத்துக்கு சமமானது என் கோவம், உன் வெறுப்புக்கு சமமானது என் வெறுப்பு. ஆனா துக்கத்துல மட்டும் உன் கூட பங்கெடுத்துக்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். சாரி வனிதா, சொல்றதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். இதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அதை நான் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். யாரு உனக்கு தண்டனை தர போறா? நீ ஏன் உன்னை தண்டிக்காம இருந்தா போதும். ஐ மீன், நீ இப்படி நினைச்சு நினைச்சு புலம்புறத சொல்ற. தயவு செஞ்சு அமைதியா இரு வனிதா. முதல்ல நாம இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதுல கவனமா இருக்கணும்.
धाम सोममराति यथो नतः दिवेदः शनः परीक्षति दुर्गाणि विश्वानावे विचिन्तं दुरितातिग्निः केन्द्रमं प्रयस्वास्मपुञ्जतो बहमाय च स्वां गोपिर्जुष्टमयि जोंशिक्तं तवेन्द्र विष्णोरणं चरेम नागस्य विष्णुं विदम्बसा नो वैष्णवीं लोकैकमादयन्तां दङ कुङ्कुमं वाङ्किनु गौरीमिमाय श्रीलाणदक्षत्रैकपदी तुमनीसा सदुष्पदी अष्टापदी नवपदी बभूवशी सहस्राक्षरा परमेभ्यो मन् காத்யாயனாய வித்மஹே கன்னியகுமாரி தீமஹே தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். அவ்வளவுதாம்மா. குழந்தைக்கு இனிமே எந்த திருஷ்டியும் வராது. தைரியமா குழந்தைய தூக்கிட்டு போங்க. குழந்தை சௌக்கியமா ஆரோக்கியமா நன்னா இருக்கும். ரொம்ப நன்றிங்க. இந்த குழந்தை வராத வந்த மாமனியா என் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்திருக்கு. என் வம்சத்தை அழைக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் போட்ட பிச்சையா இந்த குழந்தைய நினைக்கிறோம். இந்த குழந்தையும் நல்லா இருக்கணும். குழந்தைய வளர்க்கிற தாய் என் மருமகளும் நல்லா இருக்கணும். என் புள்ளையும் நல்லா இருக்கணும். என்னைக்குமே அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராம இருக்கணும்யா. இத்தனை நாளா கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டே இருக்கு. இனிமேலாவது எங்க வாழ்க்கையில இந்த கஷ்டம் எல்லாம் எதுவும் இல்லாம எங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இனிமே எந்த சோதனையும் கொடுக்காது, எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்ல. உன்னையே நம்பி வந்திருக்கோம். எங்களுக்கு அருள் புரி. கடவுளை நம்புங்கம்மா. எப்பவும் ஒரு ஓரத்துல ஆண்டவனுக்குன்னு ஒரு இடத்த கொடுங்கோ. நாம அவனை நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவன் நம்மள மறக்கவே மாட்டான். ஆயுசுக்கு உன்னை நாங்க மறக்க மாட்டோம். சுப்பு சீக்கிரத்திலேயே வெளியில வரணும். அவ நல்லபடியே இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்மா. நல்ல வார்த்தை சொன்னீங்க ஐயா. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உண்மையிலேயே எவ்வளவு கவலையோட நாங்க இந்த கோவிலுக்கு வந்தோம் தெரியுமா? யாரு வச்ச கண்ணோ யாரு பட்ட வைத்தறிச்சலோ மாத்தி மாத்தி என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த குழந்தை கால்ல ஒரு திருஷ்டி கயிறை கட்டின வேளை. இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காம இருக்கும்னு நான் நம்புறேங்க. நிச்சயமா தப்பா எதுவும் நடக்காதுமா. நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்க போகும்பொழுது பிரகாரத்தை சுத்திட்டு போங்க. நல்லதே நடக்கும். போமா பாத்து. ராணி, ராணி, அங்க பாரு. இங்க பாருங்க, பேசாம வாங்க. இல்ல ராணி, அவ கையில இருக்கிற குழந்தைய பாத்தியா? அது நம்ம வீட்டு குழந்தை. சுப்பு பெத்த குழந்தை. நீங்க ஏங்க இப்படி ஆயிட்டீங்க? உண்மையிலேயே சுப்புக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா இல்ல உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல ராணி, நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அது நம்ம குடும்பத்து குழந்தை, நம்ம வீட்டு வாரிசு. சரி வா போலாம். வா மெதுவா. தபார், தயவு செஞ்சு என்ன எதுவும் சொல்லாத. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஏங்க இரு ஏங்க இருன்னு சொல்றல. எங்க போறீங்க? நில்லுங்க. காயத்ரி, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு கோயில்ல கூட இப்படி வழி மறிக்கிற? பிரகாரத்தை சுத்திட்டு இருக்கோம்ல, தெரியுதுல்ல? மா, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல. காயத்ரி, உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சாமி சன்னிதானத்துல வச்சு பொய் சொல்லாம உண்மையை சொன்னீனா உனக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லது. இது சுப்புவோட குழந்தை தானே?